மாயா வெங்கடேசன் என்கிற பெயர் மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 2000 ஆண்டுகளில் பிறந்த பிள்ளைகளுக்கு நன்கு பரிச்சயமானது. ஏனெனில் மாயா வெங்கடேசன் அன்று தொடங்கி இன்று வரை பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு தேவையானவற்றை விலையேதும் இல்லாமல் கொடுத்து வருபவர். அதே காலகட்டத்தில் அவர் தொடங்கிய மற்றொரு பணி இன்று வரை தொடர்கிறது. அதுதான் பொங்கல் தோறும் தனது வீட்டு சீர்வரிசை என்று நலிந்த நிலையில் இருக்கும் மக்களுக்கு பொங்கலுக்கு உண்டான பொருட்களை வீடு வீடாக சென்று அவரே வழங்கி வருவது. அது மட்டுமல்ல, உள்ளாட்சி பிரதிநிதியாக அவர் இருந்த காலத்தில் செய்த பணிகள் இன்றும் பேசும்படியாகவே உள்ளது. இந்த சூழ்நிலையில்தான் திரு மாயா வெங்கடேசன் மசோதா கட்சியின் மாநில தலைவர் திரு மாயா வெங்கடேசன் அவர்களோடு இணைக்கிறோம். திரு மாயா வெங்கடேசன் கடந்த பல ஆண்டுகளாகவே இயற்கை பேரிடரின் போதெல்லாம் களத்தில் நின்று பணி செய்து வருவர். தற்போது மக்கள் மசோதா கட்சியின் பொறுப்பாளர்களும் அவருடன் இணைந்து மக்கள் பணி செய்ய தயாராக இருப்பதாக தெரிகிறது. மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் தொடர்ச்சியாக மழை பொழிவு இருந்து வருகிற சூழலில் இன்று டிசம்பர் 16 நள்ளிரவு முதல் மறுபடியும் மழை வருவதற்கான வாய்ப்புகளும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதற்காக தெரிகிறது. இந்த சூழ்நிலையில் திரு மாயா வெங்கடேசன் அவர்கள் மக்களுக்காக பணி செய்ய காத்திருப்பதாக தெரிகிறது. அவருடன் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு டிசம்பர் 16, இன்னையிலிருந்து மறுபடியும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. என்னென்ன பணிகள்லாம் செய்ய தயார் நிலையில் மக்கள் மசோதா கட்சியும் நீங்களும் தயாராக இருக்கீங்க சார்? அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். ஒரு 20 நாளாக கனமழை காரணமாக எங்கெங்கெல்லாம் பாதிச்சதோ அந்த இடத்துக்கெல்லாம் மக்கள் மசோதா கட்சி சார்பாகவும் வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் பாராளுமன்றம் அனைத்து பொறுப்பாளர்களும் சேர்ந்து அந்தந்த ஏரியாவுக்கு நைட் இரவு பகல் பார்க்காமல் அந்த எங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொடுத்தோம். ரொம்ப முக்கியமாக சாப்பாடு, சில இடத்துல அரிசி, குடி தண்ணி கூட இல்லை, தண்ணி கூட இருக்கும். இறைவன் கொடுத்ததை நான் கொடுத்துருக்கேன். நான் ஆணவங்கள் கூட நான் சொல்லலை. இருந்தாலும் இப்போ இடையில இந்த மழைகள் நின்றுச்சின்னு சொல்லி கொஞ்சம் பரவாயில்ல. சில வாய்க்கால்கள் தூர் வாருவதற்கு சில இடத்துல பாவம் வாய்க்கா கண்ணி ஆகிட்டு கண்ணி ரோடாகிட்டு அதெல்லாம் சொல்லி ஒரு மனு ரெடி பண்ணி சில கிராமத்துலேருந்து வந்தாங்க. இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னாங்க. நான் அதெல்லாம் டைப் பண்ணி ரெடி பண்ணி பர்டிகுலர் உள்ள அதிகாரிகள்கிட்ட சொல்லி செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி கலெக்டர்கிட்ட கொட்டி நேராக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எண்ணத்தில் இருந்துட்டு இருக்கும் பொழுது அப்படி தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு 20 நாளுக்கு முன்னாடி வேதாரண்யத்தில் பாரதி நகரில் ஒரு மிகப்பெரிய ஒரு 300 வீடு பாவம் அவங்களுக்கு உள்ள தண்ணியிலே இருந்தாங்க. என்னுடைய தொலைபேசி மக்கள் மசோதா கட்சி தொலைபேசி நம்பர் நான் ஏற்கனவே அந்த மாதிரி வரதான் நான் கொடுத்துருந்தேன். அது மூலிமா சொன்னதுக்கப்புறம் உடனே மாவட்ட செயலாளர்கள் தம்பி பொதுச் செயலாளர் ரூபன், சக்தி, அவர் வேதை ராஜா, பிரகாஷ் தம்பி பொதுச் செயலாளர், துணைத் தலைவர், பொருளாளர் முரளி, மோகன் தம்பி அனைவரும் நைட்டு இரவு பகல் பார்க்காம இங்கேருந்து வேதாரண்யம் சென்று அந்த நேரத்தில் வேறு வண்டியெல்லாம் கூட பார்த்தாங்க. எந்த வாகனமும் கிடைக்கல. வேன் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போவேன். என்னுடைய காரு நானாக கார்லேயே வந்துட்டோம். நம்ம சாதாரண ஆள். அதனால் என் காரை கேட்டாங்க. தம்பிகள் சொன்னாங்க, வண்டிக்கெலாம் பரவாயில்லப்பா, என்னுடைய கார்லேயே நீங்கள் எடுத்துகிட்டு கிளம்புங்கன்னு பாக்கெட்லாம் அதில் வச்சு அதில் தான் எடுத்துகிட்டு போய் நானும் அதுக்குள்ளே ஒரு வெளியூரில் ஒரு முக்கியமாக ஒரு ஹாஸ்பிட்டல் விஷயமா போயிருந்தேன். வேறு என் நண்பருக்கு உடம்பு சரியில்லைன்னு உடனே வந்துட்டேன். நானும் நேரடியாக போய் இறங்கி பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாச்சு. தண்ணிக்குள்ளே இருக்காங்க பர்டிகுலர். உடனே அந்த நிமிஷத்தில் தண்ணி அந்த நேரத்தில் ஒன்றும் பண்ண முடியல. எல்லாருக்கும் சாப்பாடு வழங்கி தண்ணி, பிஸ்கட்டு எல்லாம். குழந்தைகளை பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டேன். அது இப்படி இந்த மாதிரி இருக்கு ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடாது. இது வருடம் இந்த மாதிரி வெள்ளம் வருது. காரணம் என்ன? ஒவ்வொரு நகராட்சியிலும் சரி ஒரு அந்த ஏரியா கவுன்சிலர் இருக்காங்க, பிரசிடென்ட் இருக்காங்க, எம்எல்ஏ இருக்காங்க, எம்பி இருக்காங்க. இதை பல வருஷமாக பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஏரியா தண்ணி நிற்கிற ஏரியா, இது வெள்ளம் வடிகாத ஏரியா, வடிகால் எங்கே இருக்குன்னு அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன் அதை ஆய்வு பண்ணி அந்த இடத்துல அவங்க அந்த வடிகாலுக்கு ரெடி பண்ணலை? ஏன் அந்த வாய்க்கால சுத்தம் பண்ணி பண்ணல, தூர் வரல அப்படின்னு எனக்கு ஒன்றும் அது புரியல. ஏன்னா நான் மாவட்ட கமிஷனர் இருக்கும் பொழுது கம்பல்சரி எல்லா ரவுண்ட்ஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் வாய்க்கா துண்டு இருக்கோ நான் ஜேசிபி வச்சு நான் அதை கிளீன் பண்ணியிருக்கேன். மழை காலத்தில் வெள்ளம் வரவே வராது, தண்ணி வீட்டுக்குள்ளே வராது. ஆனால் மழை பெஞ்சாலும் அப்போ கூட நான் வெறும் சாப்பாடு, சும்மா என் தாய் தந்திர பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி சாப்பாடுகள் செஞ்சு தண்ணி வசதிகள், மெழுகுவத்தி இதெல்லாம் கொண்டு நான் கொடுத்துருவேன்.
ஏன்னா அப்போ தண்ணி வெள்ளம் வராது, சான்ஸ் இல்லை. ஏன்னா நான் செஞ்சதுனால. ஏன் பாக்கி உள்ள மாவட்டங்களில் இந்த மாதிரி அதுவும் தண்ணி நிற்கிற ஏரியாவில் ஏன் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்கன்னு தெரியல. அது என்னமோ எனக்கும் புரியல. இந்த மக்கள் நீங்கள் தான் அதை கேட்கணும். ஒரு வருடத்துக்கு தண்ணி நிற்கிறீங்க, வீட்டை விட்டு வெளில போக முடியல. அடுத்தது நேராக யார் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க, யார் அங்கே வந்து சாதாரண வச்சிங்க, பெரிய விடுங்க, பிரசிடென்ட் இருக்காரு, கவுன்சிலர் இருக்காரு இல்லையா, நேராக அவங்க வீட்டுக்கு போங்க. 200 பேர் 300 பேர் வீட்டுக்கு போய் கேளுங்க, ஏங்க இதை இந்த வாட்டி வந்து தண்ணி நிற்கிது, நீங்கள் வந்து இப்போ வந்துட்டீங்க, இன்னும் அடுத்து வரக்கூடாதுன்னு சொல்லி கண்டிஷன் பண்ணி ஒரு மனு பண்ணி அவர்கிட்ட அடுத்த வருஷம் அவர் செய்யணும். இல்லைன்னா கலெக்டர்கிட்ட கொண்டு அதிகாரத்தை கொடுங்க, இல்லைன்னா சீஃப் மினிஸ்டருக்கு தலைமை கழகம் அனுப்புங்க. நடவடிக்கை நீங்கள் இப்போ பாதிக்கும் பொழுது நீங்கள் அலறி என்ன பிரயோஜனம்? பாதிப்பு நமக்கு தானே, உங்களுக்கு தானே. அதனால் நான் சொல்கிறேன்னு வருத்தப்படாதீங்க. ஓட்டு போடுற அதிகாரம் உங்களுக்கு இருக்கு இல்லையா? அதே மாதிரி கேட்கறதுக்கு அதிகாரம் இருக்குல்ல. அதனால் நீங்கள் கேட்கறது இல்லை, அவ்வளோதான் நினைக்கிறேன். அதனால் அன்னைக்கு பார்த்து மறுநாளே காலையில் நான் உடனே கலெக்டர் சார் வந்து சும்மா சொல்லக்கூடாது, நாகப்பட்டினம் கலெக்டர் சாருக்கு ஃபோன் அடித்தேன், டிஆர்ஓ மேடம் அடித்து அவங்க உடனே மக்காநாள் காலையிலேயே வந்து நகராட்சியில் சொல்லி நடவடிக்கை எடுத்து அந்த வடிகாலை தூர்வாரி தண்ணி அரை மணி நேரத்தில் 4 நாள் மேந்த தண்ணி ஜேசிபி வச்சு நோண்டினோடனே ஒரு 1/2 hour 1 hour 1.5 hour 2 hours தண்ணி வடிஞ்சிருச்சு. இதை வந்து முன்னாடியே செஞ்சுருக்கலாமே. அப்போ நம்ம அந்த குடியிருக்கிற நம்ம வீட்டுக்கு தெரியுமில்ல, இந்த தண்ணி நிற்கும், மழை வரும்னு. இப்போல்லாம் வந்து நவீன காலம் வந்துருச்சு. செல்ஃபோன் இருக்குது வீட்டில், ஒரு வீட்டில் 4 ஃபோன் 5 ஃபோன் வச்சுருக்கோம், அதில் நியூஸ் கேட்குறோம், எச்சரிக்கையாக இருக்கலாம்ல. அதனால் இப்போ பாருங்கள் 4 நாள் மழையே நம்ம இருக்காது. இப்போ திரும்பி அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க, நீ நைட்லேருந்து மழை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த வாரம் மழை வந்துருச்சு, ஓகே, இது வந்து நம்ம யார் வீட்டில் பக்கத்தில் தந்தி மரங்கள் இருக்கும், அந்த போஸ்ட் மரம் சரியாக கீழே அரிச்சிருக்கும், அதெல்லாம் போய் நிற்காம ஓரமாக அதில் ரொம்ப விடுற மாதிரி இருந்ததுன்னா பர்டிகுலர் அதிகாரிகள்கிட்ட சொல்லி அதை கரெக்ட் பண்ண சொல்லுங்கள். அப்போ எச்சரிக்கையாக நைட்டில் லைட்டு போயிடும், கரண்ட்டு போயிடும். ஏன்னா மழை ஓவராக இருக்கும்பொழுது கரண்ட்டை நிப்பாட்டுவாங்க. நம்ம தான் எச்சரிக்கையாக இன்றைக்கி லைட்டு சம்மந்தமாக மெழுகுவத்தியோ என்னென்னதோ வச்சு ரெடி பண்ணிக்கங்க. சில ஏரியாவில் முடியாத சுச்சுவேஷனில் முடியாத நேரத்தில் என்னுடைய தொலைபேசி நம்பர் ஏற்கனவே கொடுத்துருக்கேன், வச்சுங்க. ஏற்கனவே இருக்கேன் 9489228888. அந்த நம்பரை நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் கூப்பிடுங்க. இப்போ வரும்போது நான் பாருங்கள், நான் எவ்வளோ எச்சரிக்கையாக இந்தமாரி வரும்னு தெரிஞ்சவொடனே நீ காலையிலேருந்து ஒரு டீம் ஒரு 40 பேர் ரெடி பண்ணிட்டேன். இந்த பாதாள சாக்கடை தாங்க முடியல, அது கையெழுத்து வாங்கிட்டு நிற்கிறோம். அந்த சாக்கடை போகும்போது மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது, தாங்க முடியல. ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ நோய்கள் வருது. வெளியூர்லேருந்து வராங்க, வேணை நிப்பாட்டு அதில் குடிக்கிறாங்க, ராத்திரியில் சாயங்காலத்தில் அது நோயோடு போகிறாங்க. எவ்வளோ பெரிய தூய்மை. நம்ம சுகாதாரம் சொல்லி எங்கே சுகாதாரம் இருக்குது? குளிக்கிற தண்ணியில் வந்து பாதாள சாக்கடை வந்து மாயாரத்துலேருந்து இப்போ சத்தான வாய்க்காலில் வந்து குட்டிச்சோறாகிடுச்சு. இதில் எவ்வளோ நோய் பைகள் வரும். எவ்வளோ பேர் இன்னைக்கு காலரா போகிறாங்க, போயிட்டுருக்கு. நிறைய பேர் இப்போ சின்ன குழந்தைங்களாம் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இந்த பத்திரம் அன்னைக்கு பார்க்குற ஒரு 4 பேர், ஐயா எனக்கு வந்து என் பையனுக்கு திடீர்னு தோல்லாம் வந்து அரிக்குதுன்னு சொல்லிக்க, நான் கண்ணால் பார்க்குறேன், ரத்தம் ஊற்றுது, நான் ஹாஸ்பிட்டலுக்கு காமிச்சிருக்கேன். இதுமாரி இருந்தால் இதில் போய் ஓடி பசங்க குளிச்சிடுறாங்க. அதனால் வந்து ரொம்ப ரொம்ப நான் பணிவாக கேட்டுக்கிறேன், அரசை வந்து ரொம்ப இது வந்து நடவடிக்கை எடுக்கணும். இங்கே உள்ள வந்து சட்டமன்ற உறுப்பினர்களும் எம்பிகளும் சரி, இதை ஆய்வு செய்து உடனே அதை பாருங்கள். இந்த சாக்கடை வராததுக்கு உண்மையை பாருங்கள். நான் கேள்விப்பட்டேன், எலெக்ஷன் முன்னாடி வந்து அங்கே வந்து ஆறுபாதியில் வந்து நான் வந்து சட்டமன்றத்தில் நின்று ஜெயிச்சிட்டேன்னா இதை நான் உடனே இதை நான் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க, பண்ணவே இல்லை. மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க, நான் சொல்லலை, எனக்கு எல்லாரும் பிடிக்கும். இது வந்து அடிப்படை வசதி நம்ம தான் செஞ்சு கொடுக்கும். யார் அரசியலுக்கு அவங்க தான் செய்யணும் இதை. அதனால் தயவு செய்து அதை முதல்ல அதை செய்ய பாருங்க. என்ன மக்கள் அத்தனை பேரும் நாம் பார்த்தோம். நம்ம ஒரு மக்கள் மசோதா கட்சி சார்பாக அவ்வளோ பேர் நாங்கள் போய் ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம், செஞ்சிட்டு இருக்கோம். நான் மாவட்ட கவுன்சிலர் இருக்கும்போது அதை நான் வந்து அப்போ கலெக்டர் பழனிசாமி இருந்தாங்க, நான் சொல்லி அதை தலைப்பில் அடைச்சேன். அந்த 5 வருஷம் வரவே இல்லை. இப்போ பாருங்க ஃபுல்லாக வந்துட்டு இருக்கு, தாங்க முடியல. நாத்தம் அந்த பக்கத்தில் மயிலாடுதுறையிலேருந்து பூம்பா அந்த பக்கம் போகிற வழிகள் எத்தனை ஆயிரம் வீடு அதை குடியிருக்காங்க. பாவம், என்ன பண்ண முடியும்? தயவு செய்யுங்க, இது பெரிய புண்ணியமாக இருக்கும். பெரிய புண்ணியம்தான் இது. ஆண்டவனும் அரசனும் தெய்வம். அரசன் என்பது தெய்வத்துக்கு நிகரானது. அதை செஞ்சு நடந்து செய்யுங்க. கண்டிப்பாக வர வாட்டி அந்த இடத்துல இதை செஞ்சீங்கன்னா நான் யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன். ஆமாம், இது என்னுடைய மக்கள் மசோதா கட்சி சார்பாக இது ஒரு முக்கியமான வேண்டுகோள்.
அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மக்கள் நீங்கள் அனைவரும், நம்மளுடைய ஜனங்க, தாய் தந்திரர்கள் அனைவரும் சேஃப்டியாக இருங்க. நைட்லேருந்து மழை காற்றுன்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு ஆபத்துன்னா அந்த நம்பரில் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக எந்நேரமாக இருந்தாலும் நான் வந்து நிற்பேன். நான் உங்கள் வீட்டு புள்ள கண்டிப்பாக வருவேன்னு சொல்லி அனைவருக்கும் மீண்டும் எச்சரிக்கையாக இருக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. கனமழை வந்ததுன்னா மக்களை காப்பதற்காக என்னென்ன முன் ஏற்பாடுகளை மக்கள் மசாலா கட்சி பொறுப்பாளர்கள் மூலமாக செய்யப்படுங்க சார்? எமர்ஜென்சியாக முதல்ல தண்ணி வந்துச்சுன்னா அவங்க வெளில வரத்துக்காக அவங்களை கொண்டு வந்து ஒரு நல்ல இடத்துல பாதுகாப்பாக வைக்கிறதுக்காக நிலையில் உங்கள் பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க புரிஞ்சுக்கலாமா சார்? எஸ், கண்டிப்பாக இருக்காங்க. அதுக்கு வேணால் நீங்கள் வேணால் செக் பண்ணி, கீழே இருக்காங்க, ஆளுங்க இருக்காங்க, ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் சாப்பாடு வகைகள் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த நேரத்தில் பண்ண முடியாது. ஏற்கனவே நான் வந்து தண்ணி வரும்போது உடனே அதை நான் வெளியிலேருந்து மயிலாடுதுறையிலேருந்து ஆளை கொண்டாந்து வச்சு சமைச்சு என் கையில் பண்ணி போட்டுருக்கேன், கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். சில ஒரு என்னுடைய ஆம்புலன்ஸ் நாங்கள் விட்டுருக்க அந்த ஆம்புலன்ஸ் இருக்குது. அந்த ஆம்புலன்ஸ் நம்மளுடைய எங்கெல்லாம் இருக்கோ கரெக்டாக தயார் நிலையில் அதுக்குள்ள பெட்ரோல் டீசல் அத்தனையும் போட்டு ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அது அமைச்சிடும். நான் வெளியூர் எங்கேயுமே போகல, நான் இங்கே தான் இருக்குது. ஆய்வு பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். கண்டிப்பாக எந்த இடத்துலையும் ஒரு சேதம் வராத அளவுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகள் கண்டிப்பாக நான் செய்வேன். பெருமழை வந்ததுன்னா அதை எதிர்கொள்வதற்கு அவசர வாகனம், உணவு தேவை பூர்த்தி செய்வதற்கான ஏற்பாடுகள், அப்புறம் மற்ற அடிப்படை தேவைகள், இதெல்லாம் செய்யறதுக்கு வந்து மக்கள் மசாலா கட்சி தயாராக நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் சார். கண்டிப்பாக மக்கள் மசாலா கட்சி சார்பாக இப்போ இல்லை, என் மூச்சு இருக்கிற வரையும் என்னுடைய தாய் தந்தருக்கு நான் உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இப்போ இந்த வெள்ளம் இப்போ நைட்டில் சொல்லியிருக்காங்க. நைட்டு நான் அதுக்கு ஒரு என்னுடைய தம்பி ரூபன், முரளி, பிரகாஷ் இவங்கெல்லாம் ரொம்ப தண்ணியில் இறங்கிடுவாங்க. நானே இறங்கும் போது அவங்க என்ன, அதனால் அவங்களும் அப்படி தான் இறங்கி ரெடியாக எல்லா இடத்துலையும் பாதுகாப்பாக குழந்தைகள் பெண்கள் முதல்ல பாதுகாப்பாக ஒரு இடத்துல கொண்டு வைக்கிறதுக்காக ரெடி பண்ணி ஆலோசனை செஞ்சு சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அதை செய்வேன். இவ்வளவு உதவிகளை, இவ்வளவு பணிகளை எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்கள் மக்கள் மசாலா கட்சி மக்கள் நம்பிக்கை பின்னாடி உறுதுணையாக வருவாங்க சார். கண்டிப்பாக நம்புற இறைவன் என்னைக்கும் தர்மம் ஜெயிக்கும். அது எனக்கு நடந்துட்டு இருக்கு. அது நிச்சயமாக ஜெயிக்கும்ன்ற எண்ணத்தில் எனக்கு என்னங்க, ஏன் தாய் தந்திரங்களுக்கு நான் செய்யறேன், அவ்வளவுதான். இதை எல்லாரும் ஒவ்வொரு பஞ்சாயத்துலையும் ஒருத்தொருத்தங்க இதை செஞ்சாலே போதுங்கிற, அது மாதிரி நல்லா இருக்கும், அந்த செழுமையா இருக்குங்கிற, அவ்வளவுதான் நான் சொல்ல வர வழியே. இதுல ஒன்றும் பெரியது இல்லையே, எல்லாமே செய்யணும். இன்னொன்று, அரசுல உள்ளவங்க அதிகமா செய்யணும், அவ்வளவுதான். இந்த நாட்டில் பிறந்து இந்த நாட்டு நமக்கு என்ன செஞ்சதுன்னு பார்க்காம இந்த நாட்டுக்கு நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்றது தான் நம்ம அதை நினைக்கணும் மொழியை நான் தான் எனக்கு நினைக்கிறேன். நிச்சயமா மக்களும் உங்களோட இணைஞ்சிருப்பாங்க நம்ம எதிர்பார்க்குறோம் சார். நம்ம அதே தான் நானும் நம்புறேன். கண்டிப்பாக இருப்பாங்க. வணக்கம். நன்றி.